மச்சாரின்னு ஓ ஒண்ணு நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குடா. ஓ மட்டக்களப்பிலே ஃபேமஸான ஆளா இருக்கிறா. 2 வருடத்துல 10 ஷார்ட் பிலிம் கிட்ட நடிச்சுட்டா. 10 ஷார்ட் பிலிமும் வேற லெவல். மட்டக்களப்பிலே நான் ஃபேமஸ் அந்த என்னடா மச்சான் செய்யறேனா என் லட்சியமே வேறடா. அதை நினைக்கிட்டானே கவலையா இருக்கு. லட்சியத்தை அடையல, லட்சியத்தை அடையாம தான் கவலையா இருக்கு. என்னன்னு சொன்னா மச்சான், எல்லாம் ஓகேடா. உனக்குள்ள திறமை இருக்கு, உன்னோட முயற்சி என்ன ரொம்பவே முயற்சி இருக்கு. ஆனா நீ குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறா. இந்த தண்ணி போத்தல் நம்ம வாங்கி நம்ம கடையில சில்லறை கடையில இதுல விலை 130 ரூபா. இதே தண்ணி போத்தல் நம்ம தியேட்டர்ல போய் வாங்கினா 200 ரூபா. இதே தண்ணி போத்தல நம்ம ஏர்போர்ட்ல வாங்கினா 300 ரூபா. அப்ப ஒரே தண்ணி போத்தல் தான், ஆனா அது இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி அதுல தகுதி என்றது மாறுது. பாத்தியா, அதுல விட தீர்மானிக்கப்படுது. அதே போலதான்டா நீ மச்சான். நீ இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறா. 2 வருடமா மட்டக்களப்புக்குள்ள இருக்கிறான்னு. அப்ப அதனால உன்னோட திறமைய வெளிக்காட்டக்கூடிய மாதிரி அந்த வாய்ப்பு வந்து இதுவரைக்கும் கிடைக்கல என்ன பொறுத்த வரைக்கும். அப்ப நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. நீ என்ன செய்யணும்னு சொன்னால் கொழும்புக்கு போ. அடுத்தது நீ இந்தியாவுக்கும் போ. இந்தியாவுக்கு போனீன்னு சொன்னால் உனக்கான அந்த வாய்ப்புன்றது கிடைக்கும் கட்டாயமா. அப்ப நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. நீ உண்மையிலேயே ஒரு இந்தியாவுல என்ன இப்ப நீ முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டிய ஆள் ஆக்டிங்ல. அப்ப அதனால நீ இருக்கிற இடத்தை மாத்து. நிறைய பேர் இப்படித்தான்டா, அவங்களோட தகுதிக்கு பொருத்தமில்லாத இடத்துல இருக்கிறதாலதான் அவங்களோட இலட்சியத்தை அடைய முடியாம இருக்கு. எல்லாரும் அவங்களுக்கு பொருத்தமான இடத்துல இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க நினைச்ச இலட்சியத்தை கட்டாயமா அடையலாம். அதனால மச்சான் உனக்கு வாழ்த்துக்கள். உனக்கு பொருத்தமான இடத்துக்கு நீ போ. உன்னுடைய திறமையை வெளிக்காட்டு. நீ நினைச்ச ஒரு இலட்சியத்தை கட்டாயமாக நீ அடைவா. உனக்குள்ள அந்த திறமை இருக்கு. உங்களுக்கு பொருத்தமான இடத்துக்கு போங்க. அப்பதான் உங்களுக்கு மதிப்பு வரும். உங்களோட ஒரு திறமையை வெளிக்காட்டி உங்களோட ஒரு இலட்சியத்தை நீங்க அடையலாம்.